எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சிறிய மனிதர். ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். 20 வருஷமா பேரண்ட்ஸை பார்க்காம, அவங்க கூட பேசாம, எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம வாழ்ந்து வளர்ந்து வயசாயிடுச்சு அவருக்கு. அவரை விட அவங்க பேரண்ட்ஸ்க்கு வயசாயிடுச்சு, அவருடைய பேரண்ட்ஸ்க்கு வயசாயிடுச்சு. 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தே மீட் பண்றாங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த மிகப்பெரிய மனிதர் அவருடைய அம்மாவை பார்த்து சொல்றாரு, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்றாரு. 20 வருஷமா வாழ்க்கை அவருக்கு எந்த பாடத்தையும் படிச்சு கொடுக்கல. அவர் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றப்ப அவங்க அம்மா தோசை சாப்பிட்டு போயா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் சரி ஒரு தோசை ஊத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க தோசையை கொஞ்சம் பெருசா ஊத்திட்டாங்களாம். அதனால இவர் எனக்கு அந்த தோசையே வேண்டாம் அப்படின்னு நான் சாப்பிடாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி 20 இயர்ஸ் கழிச்சு அவர் பெருமையா பேசுறாரு. அந்த பேரண்ட் அந்த அம்மா அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. 20 வருஷமா அந்த தோசை பெருசானதுனால நான் சாப்பிடாம போயிட்டேன், நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்றத அவர் அவ்வளோ பெருமையா இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அவருக்கு ஒரு பாடமுமே படிச்சு கொடுக்கல. அந்த அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படின்றத அந்த சிறிய மனிதர் நினைச்சு பார்க்கவே இல்லை. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது ரொம்ப நான் பர்சனலா பார்த்த விஷயம். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஸோ பழையன கழிதலும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கழிச்சிடலாம். என்ன அவன் அப்படி பார்த்தான், இல்ல அவன் அப்படி என்னைய பார்த்து நக்கலா சிரிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துடலாம். என்னோட வீடியோஸ்ல நான் பர்சனலா நேர்ல பார்த்த கேள்விப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஷேர் பண்றேன். இது யாரையும் பாயிண்ட் அவுட் பண்றதுக்காகவோ இல்ல ஹர்ட் பண்றதுக்காகவோ சொல்லப்படுறது இல்லை. ஐ வாண்ட் டு கன்வே சர்டன் மெசேஜஸ் த்ரூ மை வீடியோஸ். இன்னும் மிக முக்கியமா நம்மளுடைய பெற்றோர்களை நாம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 10 வயது சிறுவனா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு 25 வயது இளம் பெண்ணோ இல்ல இளைஞனா இருக்கட்டும், இல்ல 65 வயது முதியவரா இருக்கட்டும், இல்ல அதை விட பெரிய மனிதரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய நிலைமையை உணர்ந்து நடந்துகிட்டாலே, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருந்தாலும் சரி, அது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். எப்பவுமே யாரும் எல்லா நேரமுமே கரெக்டா இருந்துறது இல்ல.